டைமண்ட் பாப் என்று சொல்லுவோம். தெனாலியின் காரணமாக எனக்கு தேவர் மகன் வக்கீல், அவருடைய மதனோத்சவத்தின் பயனாக ஒரு சின்ன இசைக்கூட்டமே அங்கே இருக்கு. அவருடைய குடும்பம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நல்லா பாடுறாங்கங்கிறது அவங்களுடைய சாதனை. அவங்கள இந்த துறையில் வர விட்டது உங்களுடைய சாதனைன்னு தான் சொல்லணும். இவர்கிட்ட வேலை செஞ்சவர் இன்றைக்கி உலகில் மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். இவர்கிட்ட வேலை செஞ்சுருக்காரு. அதாவது அது இவர் சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஏஆர் ரஹ்மான் சொன்னார். அது எந்த படத்தில் சொன்னார்னா, தெனாலி படம் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறதுக்கு வந்திருந்தார் ரஹ்மான். அப்போது இவர் பர்டிகுலராக இவர் மேட்டரை பயங்கரமாக சிரித்தார். இவர் என்னங்க இது ஒன்றுமே அவர் சும்மா வருமா இல்லைங்க என்னோடய குருங்க அப்படின்னாரு. எனக்கு ஷாக். எனக்கு இல்லை நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கீபோர்டெலாம் வாசிச்சிருக்கேன் அவர் மியூசிக் பண்ணும்போது அப்படின்னு சொன்னார். ஸோ நமக்கு தெரியல பாருங்கள் இவர் எவ்வளோ பெரிய ஆள். மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். 3 காசு முட்டாயி, டூரிங்கா கிஸ் கொட்டாயி. பேட்டுக்கு ராஜா ஜல்சா, பேட்டுக்கு ராஜா. अच्छा अच्छा लड़की है, सुंदर सुंदर लड़का है. तेरी खुशबू है intoxicating. அந்த மதுரைக்கு போகாதடி பாடினது அர்ச்சித் அவரே தான் ஒரிஜினலாக பாடிருக்காங்க. இப்போ வந்த பாட்டு ஜனனி தான் பாடிருக்காங்க. அவங்கள பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களா? ஏன்னா அவர் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன மேடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காருங்க. ரொம்ப அவர் யார் கேட்கறதுக்கு? இப்போ they are singers, they are not no way connected with him. Thank you very much sir. They are really singing so beautifully. Yeah. Please give them a big round of applause, ladies and நல்ல தரமான பாடல்களை பாடும் பிள்ளைகளாக மதன் பாபு பிள்ளை. அதனால் எது பாடினாலும் சகிச்சுக்கணும்னு மியூசிஷியன்ஸ் எல்லாம் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாடகர்களாக அவர்களை உருவாக்காமல் நிஜமாகவே எங்கு சென்றாலும் ஸ்ருதி சேரும் தாளம் சேரும் நல்ல கலைஞர்களாக அவர்களை உருவாக்கி இருப்பதற்கு தாயாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்.